ஹலோ மார்க் கஸ்டமர்ஸ். மார்க் சாஃப்ட்வேரில் புது ஃபினான்ஷியல் இயர் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிற இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நியூ ஃபினான்ஷியல் இயர் 2025-2026 சாஃப்ட்வேர்லேருந்து ஜஸ்ட் மேலே மெனு பாரில் பார்த்தீங்கன்னா எக்ஸிட்னு இருக்கும். எக்ஸிட்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கொடுத்தீங்கன்னா உங்களோட லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் ஓப்பன் ஆகும். ஸோ உங்கள் கம்பெனிக்கு நேராக வச்சு நீங்கள் ஜஸ்ட் என்டர் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 5வது ஆப்ஷனில் நியூ ஃபினான்ஷியல் இயர்னு இருக்கும். அந்த நியூ ஃபினான்ஷியல் இயர் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபினான்ஷியல் பீரியட் எந்த டேட் வேணுமோ அதை நீங்களே மேனுவலாக செட் பண்ணிக்க முடியும். கொடுத்துட்டு அக்செப்ட் கொடுத்துக்கோங்க. அக்செப்ட் கொடுத்ததும் அதில் இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ ஷால் ஐ ப்ரொசீட் உங்களோட நீங்கள் கவனமாக தான் கொடுக்குறீங்கிறது இந்த கன்ஃபர்மேஷன். ஸோ எஸ் கொடுத்துருங்க. இந்த ஸ்க்ரீனில் சில பேர் கேட்டிருந்தீங்க லெஜர் பேலன்ஸ்லாம் நில் பண்ணிவிட்டு ஓப்பனிங்காக நெக்ஸ்ட் ஃபினான்ஷியலேருந்து ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு லெஜர் பேலன்ஸ் அண்ட் அவுட்ஸ்டாண்டிங்கில் நோன்னு கொடுத்துருங்க. ஸோ லெஜர் பேலன்ஸும் அவுட்ஸ்டாண்டிங்கும் 0 ஆகிடும். நீங்கள் புது ஃபினான்ஷியலை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அதில் போய் ஓப்பனிங்கில் போட்டு உங்களால் ஏற்றிக்க முடியும். அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு அந்த இடத்துல நோன்னு கொடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி அதில் மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா எஸ் அந்த ஸ்டாக் பேலன்சஸ்லையும் எஸ்னே கொடுத்துருங்க. வேறு எதுவுமே நீங்கள் மாற்ற தேவையில்ல. ஜஸ்ட்டு செலான் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே நோனே வச்சுக்கிட்டீங்க. கீழே ஷலை ப்ரொசீடில் கடைசி காலத்தில் ஷலை ப்ரொசீடில் எஸ் நோ அதில் எஸ் கொடுத்துருங்க. ஸோ இப்போது உங்கள் ஃபினான்ஷியல் இயர் க்ரியேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அது ஒரு ப்ராக்ரஸ் வரையும் எதுவும் கிளிக் பண்ணாதீங்க. லோடிங் ஆகி முடியட்டும். ஸோ இந்த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸ் பேசிக் எடிஷனுக்கு வராது. சில்வர் எடிஷனில் இருக்கிறவங்களுக்கு என்ன யூசேஜ்னால் நீங்கள் பில்லிங் போடும்போது பழைய ஒரு ப்ராடக்ட் பில் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டோட பழைய ரேட்டு பழைய ஹிஸ்ட்ரிஸை செக் பண்ணுறதுக்கான செட்டிங்ஸ் இது ஓல்டு ரேட்டு ஓல்டு பேட்ச் ஆர் ஓல்டு ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான செட்டிங்ஸ் தான். ஸோ அந்த ஸ்டெப்ஸ் எப்படி பில்லிங்கில் போய்ட்டு நான் காட்டுறது நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். இப்போது பார்த்தீங்கன்னா பில்லிங் உங்களோட புது ஃபினான்ஷியலே க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ 2 ஃபினான்ஷியல் இருக்குது. புது ஃபினான்ஷியல் இயரில் போகிறேன். ஸோ இப்போது புது ஃபினான்ஷியல் இயரில் ஃபஸ்ட் பில்லிங் பண்ணும்போது உங்களுக்கு டேட்டு மாதிரி இருக்கும். பில்ஸு உங்களோட கேரி ஃபார்வர்டான லெஜர்ஸு எல்லாமே காமிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பில்லு. ஸோ அது செக் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களுக்கு அந்த ஓல்டு ஹிஸ்ட்ரி ஓல்டு பேட்ச் ஹிஸ்ட்ரியை போகிறதுக்கான செட்டிங்ஸு ரிப்போர்ட்ஸில் போய்ட்டு மேனேஜ்மெண்ட் ரிப்போர்ட்ஸ் யூட்டிலிட்டிஸ் அதில் போனீங்கன்னா க்ரியேட் பேட்ச் ஹிஸ்ட்ரி. நீங்கள் இதில் எதுவுமே மாற்ற தேவையில்ல. ஜஸ்ட்டு ஷோர்னு மட்டும் டைப் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணால் போதும். பேட்ச் ஹிஸ்ட்ரி க்ரியேட் ஆகிடும். எம்ஆர்பி ஹிஸ்ட்ரி ஆர் பேட்ச் ஹிஸ்ட்ரி ரெண்டுமே. ஸோ இப்போது பில் ஹிஸ்ட்ரி. ஸோ சேம் இதுவும் அதே மாதிரி தான். ஷோர்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பழைய ரேட்டுக்கான இதுவும் ஓப்பன் ஆகிடும். இப்போ நம்ம ஓல்டு ஹிஸ்ட்ரி எம்ஆர்பி ஹிஸ்ட்ரி அண்டு பில் ஹிஸ்ட்ரி ரெண்டுமே க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போது பில்லிங்கில் போய்ட்டு பில் சீரீஸு அதுக்கப்புறம் உங்களோட பழைய ரேட்டு வர்றதை எப்படி செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். சில பேர் கேட்டிருந்தீங்க பில் சீரீஸ் வச்சு நாங்கள் பில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மெத்தடையும் நான் இந்த வீடியோலேயே சொல்லிடுறேன். ஸோ இப்போ பில்லிங் ஸ்க்ரீனில் வந்திருக்கோம். பார்ட்டி செலக்ட் பண்ணியாச்சு. பில் நம்பர் A00001 இருக்குது. ஸோ இப்போ உங்கள் கீபோர்டில் அப் ஏரோ லெஃப்ட் ஏரோ டவுன் ஏரோ ரைட் ஏரோன்னு இருக்கும். ஸோ அந்த உங்களோட கீபோர்டில் லெஃப்ட் ஏரோ கீ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா பில் நம்பருக்கு ஜம்ப் ஆகும். ஸோ அந்த பில் நம்பரில் இருக்கிற பில் நம்பரை நீங்கள் டெலீட் பண்ணிடணும். டெலீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன சீரீஸில் ஸ்டார்ட் ஆகணுமோ அதில் போட்டுட்டு உங்களுக்கு 1 இயரில் ஒரு ஃபினான்ஷியல் இயரில் எவ்வளோ பில்ஸ் வரும், 1000 பில்ஸ் வருமா 10,000 பில்ஸ் வருமா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஜீரோஸ் போட்டுட்டு ஜஸ்ட் என்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் ஷோர் அப்படின்னு டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு சீரீஸ் மாற்றின பில்லை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிடணும். ஸோ இந்த ஸ்டெப்ஸில் நான் இப்போ அடுத்த ஒரு பில் போட்டுட்டு சேவ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ப்ராடக்ட் செலக்ட் பண்ணிட்டேன். கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த பேட்ச் ஹிஸ்ட்ரி பில் ஹிஸ்ட்ரிஸ் கீழே காமிச்சிட்ருக்கு. ஸோ நீங்கள் அதை இதில் பார்க்கலாம். ஸோ நார்மலாக நீங்கள் குவான்டிட்டி போட்டு என்ன ரேட்டோ நீங்கள் ஃபஸ்ட் பில் போட்டு நீங்கள் நார்மலாக சேவ் பண்ணுற மாதிரி சேவ் பண்ணிங்கன்னா சீரீஸும் க்ரியேட் ஆகிடுச்சு, ஃபினான்ஷியல் இயரும் க்ரியேட் ஆகிடுச்சு, பேட்ச் ஹிஸ்ட்ரியும் க்ரியேட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். தேங்க்யூ.